பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை என் கூட வாசிங்க. அப்புறம் தலைப்புக்கு நேராக போகலாம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. என் கூட சேர்ந்து எல்லாரும் பைபிள்லாம் எடுக்க வேண்டாம், சும்மா வாசிங்க. நீங்க எப்படி வாசிங்களேன்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, என்னது சத்தம் வரமாட்டிருக்க, மதர் கொடுக்கிற உணவு, அதுக்கப்புறம் ஆண்டவர் படைத்த கோழி முட்டை, வான்கோழி முட்டை யாரும் சாப்பிட்டீங்களாடா? அப்படின்னா வான்கோழி மாதிரி நடப்பீங்க. ஈமு கோழி பார்த்தீங்கன்னா இப்படி ஈமு மாதிரி அப்படிங்க. இதெல்லாம் கொடுத்து உலகத்தில் பறக்கிறது இப்போ ஒன்றும் விடுறதில்ல. இப்போ நீங்கள் இந்த பைபாஸ் ரோட்டுக்கு போனீங்கன்னா துணி கடையெல்லாம் மறைஞ்சிருச்சு. எல்லாமே என்ன ஃபுட்டா? ஸ்ட்ரீட் ஃபுட். அது பேரே தெருவில் இருக்கிற உணவு. நம்ம ஆள் போய் அப்படியே சூப்பராக தெரு உணவு. அன்னைக்கு ரோட்டில் விற்கிறதெல்லாம் சாப்பிடாத பண்ணுவாங்க. கொஞ்சம் ரோட்டில் விற்கிற தேன் முட்டாய் சாப்பிட்டதுக்கு அடி வாங்கியிருக்கிறேன். என்ன முட்டாய்? தேன் முட்டாய் எப்படி வாங்கி சாப்பிடலாம்? சோளக்கருதை கட் பண்ணி சேனல் ஸ்கூல் வாசலில் விற்பாங்க ஒரு ஆயம்மா. அங்கே போகும்போது இவங்க பூரா பெரிய ஞானவான்கள். ஒன்றுக்கு ஒரு சோளக்கருது காசு கொடுப்பாங்க, மிச்சம் 3 கீழே தள்ளி விட்ருவாங்க. ஏன்னா பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டு வந்துருப்பான். அதை நைஸாக பாக்கெட்டில் போட்டுட்டு இப்படிலாம் சாப்பிட்ட காலங்கள் உண்டு. திருவசனமாகிய வாசிங்க, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் நீங்க குழந்தைகளா இல்ல நீங்க பெரியவங்களா? எதுல வாஞ்ச இருக்கு? இப்ப போன வாரம் முழுவதும் ஞானப்பால். எங்க அம்மா அங்கன்னு சொல்றாங்க, எங்க அம்மா வாசிக்கிறாங்க. நான் மதியம் ரெஸ்ட் எடுக்கும் போது நான் தூங்கலான்னு போனா எங்க அம்மா பைபிள் வாசிக்கிறாங்க. எனக்கு கில்ட்டியா இருந்துச்சு. என்னடா நம்ம தூங்க போறோம் வீட்டுக்குள்ள, டயர்டா வந்த ஒரு நாள் போனா எங்க அம்மா வாசல்ல உட்காந்து கண்ணாடியை போட்டு வாசிச்சுட்டு இருக்கிறாங்க மதியத்தில். ஹலோ, இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட என் கூட இன்னும் உறவு கொள்ள விரும்புகிறார். இன்னைக்கு நான் பாடும்போது நிறைய பேரை பார்த்தேன். இன்னைக்கு அவங்க அல்லேலூயா சொல்றதையும் பார்த்தேன், நீங்க அல்லேலூயா சொல்றதையும் பார்க்கிறேன், கர்த்தர் நடத்துகிற விதத்தை பார்க்கிறேன். ஆனால் இந்த களங்கமில்லாத திருவசனத்தின் மேல் உங்களுக்கு வாஞ்சை இருக்கும் என்றால், வசனத்தின் மேல உங்களுக்கு ஒரு பற்று இருக்கும்னா உங்க வாழ்க்கையில குறையே இருக்காது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வேணா போடுங்களேன், சங்கீதம் 34:1 போடுங்க. துதி எப்பொழுதும் என் வாயில. அந்த வரி ஆரம்பிக்குது எப்படி? சங்கீதம் 34, கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி இருந்துச்சா? பேசுங்க, நீங்களே பேசுங்க. இருந்துச்சானா உங்க வாழ்க்கையில அதிசயங்களை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு ஏன் இந்த தடுமாற்றம்? ஏன் அப்படியே போராடி முட்டி மோதி நாங்க ஜெயிச்சிருவோமா வந்துருவோமா தப்பிச்சிருவோமா? வார்த்தையாகிய ஆண்டவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்றால் நீங்க எங்க போய் நின்றாலும் அந்த வார்த்தை வெளிப்படும், பதில் உண்டாகும். அல்லேலூயா. நான் 10 அதிகாரம் வாசிங்க, 20 அதிகாரம் வாசிங்க, இந்த இடத்துல உங்களை கொண்டு போவதற்கு நான் வரல. ஒரு வசனமாவது ஒரு நாள்ல உங்க மனசு முழுவதும் இந்த ரத்தத்தோட, இந்த பார்வையோட, இந்த எமோஷனல்ல, இந்த ஹாப்பினஸ்ல, அந்த லைஃப் ஸ்டைல்ல கலந்திருந்தா நீங்க வாஞ்சியா இருப்பீங்கன்னா உங்களுக்கு தடை இருக்காது. நீங்கள் அநேகருடைய தடைகளை மாற்றுகிற ஒரு வல்லமை உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜெபிக்கிறோம், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஜெபத்தோட தேவனுடைய வசனத்தை நீங்க கை கொள்ளும் பொழுது, எதை? களங்கமில்லாத திருவசனமாகிய இந்த வசனத்தின் மேல் வாஞ்சை. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லுங்க. என் கண்களை திறந்தருளும். கண்ணை திறக்கிறது அதிசயமா? அதிசயம் இல்லையா? இப்போ உங்க கண்ணெல்லாம் திறந்திருக்கா மூடி இருக்கா? திறந்திருக்கு. வசனத்துக்கு திறந்திருக்கா? என் கேள்வி அதுதான். வசனத்திற்கு. என் கண்களை பிஸியா ஓடுறோம், நான் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும். நான் கவனிங்களேன், ஆசீர்வாதம் எல்லாம் இதுல வைத்திருக்கிறார். இதை நம்பி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தோல்வி இல்லை. சங்கீதக்காரன் பாடுகிறார், எப்பொழுதும் என் வாயில் என்ன இருக்கு? தோல்வி இருந்துச்சா? எங்கேயாவது தோல்வி இருந்துச்சா? அந்த நபர் நித்திரை அடைகிற வரைக்கும், உலகத்தை விட்டு 4ஆம் எழுதிருக்கு, அவன் கணம் பெற்றவராய் முதிர் வயதில் கணம் பெற்று. வயசானா மதிக்க மாட்டாங்க.
இவர் அழகாய் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், முதிர் வயதிலும் கனம் பெற்று ஆண்டவருடைய பாதத்தில் போய் சேர்ந்தார். காரணம் எப்பொழுது என்ன இருந்துச்சு? இன்னைக்கு 40 வயசுல மதிக்க மாட்டேங்காங்க. நீ என்ன இப்படி பேசுற, போமா நீ அம்மாவா அப்பாவான்றாங்க. நீங்க வசனத்தின் மேல் தாகமா இருப்பீங்கன்னா இந்த வசனம் அவங்கள மாற்றும். ஹல்லேலூயா. இல்லைன்னா உங்களை 1000 கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்ல முடியாது. எங்க அப்பா ஒரே கேள்வி கேட்டார் வசனத்தின் மூலமா, உனக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு கேட்டார். நீ என்ன ஆவியிலின்னு சொன்னார். அந்த ஆவி, அந்த வார்த்தை என்னை மாத்துச்சு. 2005, 6 நினைக்கிறேன், 5, 6, 7 ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. நான் கார் ஓட்டும் பொழுது அன்றைக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை, என்ன ஆவி உனக்குள்ள இருக்கு, நீங்க மாமிசத்தில் நடக்கிறீங்களா ஆவியில் நடக்க, அந்த வசனத்தை கோடிடாம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, சத்தம் போடல, டேய் ஏன்டா அப்படி ஓட்டின வண்டியை நடு ரோட்டில் நிப்பாட்டிட்ட, நீனும் ஊர் மனித மாதிரி எதுவுமே பேசல. காரில் ஏறி நான் ஹேண்ட் பிரேக் எடுத்து மூவ் பண்ண உடனே, இஸ்ரேல் உனக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கார் ஓட்டும் போதெல்லாம் அந்த வார்த்தை என்னை நிரப்புகிறது. என்ன ஆவி? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்? தேவனுடைய ஆவி இருக்கிறதா, இல்லை உலகத்து மக்களை போல போட்டி போடுகிற ஆவி இருக்கிறதா? உங்களுக்கு இந்த வசனத்தின் மேல் பற்று இருக்கும் என்றால் உங்க வாழ்க்கை நீடித்த நாட்களா இருக்கும். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அந்த வசனத்தை தினந்தோறும் சொல்றீங்க? சொல்லி அதை பிடித்துக் கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. யோவான் 15 சொல்லுகிறார், செடி கொடி, இந்த அனுபவம் பெரிய அனுபவம். கடந்த நாட்களில் ஆண்டவர் பேசினார். அதோட நீங்க சேர்ந்து இருந்தீங்கன்னா மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். You will bear more fruits. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, இந்த வாரம் வந்துட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு வருவதே பெரிய யோர்தான் நினைக்கிறீங்க. அப்படியே நாங்க தாண்டி தப்பிச்சு. கவனிங்களேன், வசனம் உங்களுக்குள்ள இருந்தா அதிகாலை, மதியம், இரவு, உட்கார நேரம், டீ குடிக்கும் போது, பஸ்ஸில் போகும்போது, கார் ஓட்டும் போது கர்த்தருடைய சிந்தை, பாட்டு, பிரசனம் உங்களுக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். நீங்க வியாபாரம் பண்ணும் போது, எங்க செஃப் எங்க இருக்கிறாரு, பிரெட் அண்ட் ஆம்லேட் போடுறாரு, பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க சேல்ஸ் பண்ணும்போது உங்க கல்லாவுக்கு பணத்தை வாங்கி கல்லாவில் போடும்போது, ராஜா நீர் செய்த நன்மைகள் எவ்வளவு. கர்த்தருடைய வசனத்தை சொல்ல 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 உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வசனத்தையும் பேசுறது இல்லை, பாட்டும் இல்லை. உண்மையா சொல்றேன், நான் நிறைய பேரை பார்க்கிறேன், தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையும் இல்லை. இல்ல ஒரு விசுவாசிய போல வாழலாமா, அதுவும் இல்லை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம். உங்களை கடிந்து கொள்ளையோ இல்லை உங்களை திட்டி குற்றப்படுத்துவோ இந்த செய்தி அல்ல. இந்த வசனத்தை நீங்க எவ்வளவு பிடிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் இந்த அடுத்திருக்கிற 6 மாதத்துக்குள்ள, கர்த்தர் அடுத்திருக்கிற மாதங்களுக்குள்ள, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எல்லா தடைகளை உடைத்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறத அனுபவிக்க முடியும். எப்பொழுது? வசனத்தை பிடிக்கும் போது. இல்லையா? சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வசனத்தை பிடிக்கும் போது சொல்லுங்க, என் கண்களை திறந்தருளும். நான் நிறைய சபை வேறுபாட சொல்றேன்னு நினைக்காதீங்க. சிஎஸ்ஐ சபை சார்ந்தவர்கள், கத்தோலிக்க சபை சார்ந்தவர்கள், மற்ற டினாமினேஷன் சார்ந்தவர்கள், பெந்தகோஸ்த மக்களுக்கும் சில வித்தியாசம் உண்டு. நல்லா என்னை குற்றப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. கவனிங்களேன், நம்ம ஜெபம் பண்றோம், அந்நிய பாஷை பேசுறோன்ட்டு ரொம்ப ஸ்பீடா வண்டி ஓட்டுறோம். அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்களா ஜெபம் பண்றாங்களா எனக்கு தெரியல, ஆனா வசனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. ஹலோ, வசனம் இப்படி சொல்லுது, இதுக்கு ஐயோ இப்படி செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சொல்றோம், வசனத்துல கேட்கறது இல்லை, நாங்க வைக்கிறது தான் சட்டம், அதுக்கு தான் சபை வரணும். எப்படி ஆசீர்வாதம் வரும்? வரவே வராது. உங்க சட்டம், உங்க குடும்ப தீர்மானம், உங்க வீட்டு விசேஷங்கள் இந்த வசனத்தின்படி இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் பேசுகிறார்? நீங்கள் எதை செய்தாலும் கிறிஸ்து மகிமைப்படும்படி எழுதுகிறார். எதை செஞ்சாலும் இயேசு மகிமைப்படணும், பிதாவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்படி செய்யுங்கள். ஒரு பர்த்டேவா, ஒரு நிச்சயதார்த்தமா, ஒரு வீடு திறப்பு விழாவா, ஒரு பைக் வாங்குறீங்களா, ஒரு இடம் முடிக்கிறீங்களா, அதுல யாரு மகிமைப்படணும்?
அந்த வசனம் உங்களுக்குள்ள ஞாபகம் இருக்கா? ஹல்லேலூயா. சங்கீதம் 119 சங்கீத வசனத்தை போடுங்க, குயிக்கா போடுங்க, வாசிங்களே. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் என்ன செய்யணும்? இப்ப அதிசயம் எங்க இருக்கு? ஸ்மார்ட் போன்ல இருக்கு, டிவில இருக்கு, பறவை கிட்ட இருக்கு. அதிசயம் எங்க தெரியுமா இருக்கு? நீங்க வாசிக்கிற வசனத்துல இருக்கு. அந்த வசனம் உங்களை தொட்டா உங்க வாழ்க்கை அதிசயம். ஆமென். நீயோ கடன் வாங்க மாட்டாய், என்ன செய்வாய்? அந்த வசனம் உங்களை தொட்டா அது உங்களுக்கு அதிசயம். நீங்க சொல்லலாம், கடன் வாங்கும் போது நான் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, நான் கடன் கொடுக்குறவனா என்ன மாட்டுங்க, பரவாயில்ல 10 நாள் நான் வெறும் தண்ணி வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டே கூட என்ன செய்யலாம்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமா, சொல்ல மாட்டோம். என்ன பஞ்சாயத்து வந்தாலும் அந்த கடனை வாங்கி ஒரு பந்தா பண்ணலன்னா நமக்கு தூக்கம் வராது. கவனிங்களேன், உங்கள்கிட்ட இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? கவனிங்களேன், மிகுந்த பாரத்தோடு சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் வசனம் உங்க வாழ்க்கையை நடத்தணும். சபையில் தம்பிமார்கள் அழகா சமாதான பிரபு சபை குரூப்ல ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை போடுறாங்க. நான் இந்த வசனத்தை ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களையும் பார்ப்பேன். அதுல ஒரு இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு 50 பேர் கூட வைக்க மாட்டாங்க. நீங்க வைக்கிறீங்களோ வைக்கலையோ, அட்லீஸ்ட் அந்த வசனத்தையாவது குரூப்ல வரும்போது வாசிச்சு, ஆண்டவரே இந்த நாள் வசனத்துக்கு இதையாவது செய்கிற ஒரு பழக்கம் இருக்கும் என்றால், அந்த வார்த்தை ஒரே வார்த்தை தான். ஒன்னு சொன்னார் ஆண்டவர், இனி பாவம் செய்யாதே, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போ, அவ்வளவுதான். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போன அம்மா இன்னொரு நாள் கையில தைல கொப்பியோட வந்து உட்கார்ந்து நிக்குது. இல்லையா சொல்லுங்களேன், இனி பாவம் செய்யாதே, இனி ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வசனத்தை ஒவ்வொன்றையும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரங்க திட்டிருப்பாங்க, அது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஆனா போன வாரம் பண்ண பிரசங்கம் தலைப்பு கூட ஞாபகம் இல்லை. ஒரு அக்கா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கள, இப்படியே காலம் போகாது. வசனத்தை உறுதியாய் பிடித்து கொள்வீங்கன்னா உங்க வீட்டில் இப்ப இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க சிரசில் மேல் தங்கும். அதற்கு நாங்கள் சாட்சிகள், நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? கை உயர்த்திக்காம. இந்த மாத வாக்குத்தத்தம் 1 2 3 4 5 6 7. ஆமா, சங்கீதம் 32ஆம் அதிகாரம். எனக்கு அவர் தான் மறைவிடமா இருக்கிறார். இதை எத்தனை பேர் தினந்தோறும் சொல்றீங்கன்னு தெரியல. இது ஏதோ 5 மணி காலையில் வர்றோம், கவனிங்க, ஏதோ வந்து ஒரு வசனத்தை போட்டு விட்டாங்க பார்த்துட்டோம். அந்த மறைவிடமா இருக்கிறார் என்பதை நீங்க டெய்லியும் நீங்க டேஸ்ட் பண்ணணும். இந்த களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பால் மேல். ஆமென் சொல்லுங்களேன். நான் நிறைய டிஃபரன்ஸ் சொல்லுவேன், அதை நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன், இன்னும் அனுபவிக்க ஆசைப்படுகிறேன். என்ன தெரியுமா, வசனத்தின் மேல யாரெல்லாம் ரொம்ப பிரியமா இருக்கிறாங்களோ அவங்க என்ன காட்டிலும் பயங்கரமா ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவங்கள நான் பார்த்துக்கிட்டே வரேன். நான் பேரை சொல்ல முடியும், ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பேர். அப்போ போகும்போது அவங்கள்ட்ட கேட்பேன், நீங்க எப்படி இதை நீங்க தியானிச்சிங்க, எப்படி நீங்க இதை உட்கொண்டீங்க. முக்கியமா ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா, அவங்க உள்ள போனீங்கன்னா அந்த ரூம் முழுவதும் வேதா புஸ்தகம் தான். ஒவ்வொரு டேபிளில் ஒன்று உட்காந்து நின்று நடந்து கையில் வச்சு வாசிட்டே இருப்பார். ஒரு புஸ்தகம், ஒரு வேத புஸ்தகம் வச்சிருக்கிறார். அது ஆங்கிலமும் தமிழும் NLT டிரான்ஸ்லேஷனும் இருக்கும். அது ரெண்டையும் வாசிப்பார். அப்போ அவர் வாசிக்க 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 500 பாட்டு எழுதிட்டார். நம்ம பாடின பாட்டே பாட வாய் வர மாட்டிருக்கு. அவர் எழுதி கொடுத்த பாட்டை அழகா பாடிருக்காரு பாஸ்டர் ரீகன் பாஸ்டர். உங்க கிருபை மேலானது, அதை கூட நிறைய சகோதரிகளுக்கு கிருபையா, எந்த ஊர் கிருபை அது? கொண்டாஞ்சால கிருபையா, உஸ்லம்பட்டி கிருபையா? கிருபைன்னா இயேசு கிருபையாய் வெளிப்பட்டிருக்கிறார். கிருபை மேலானது, இயேசு மேல. இதை புரிந்து கொள்ளுகிற ஆவிக்குரிய அறிவு 6000 அறிவு இருந்துச்சானா உங்க வாழ்க்கை செழிப்பு. நீங்க நிறைய பேர் நம்ம காலேஜ் பிள்ளைலாம் பாருங்க, வேலை கிடைக்கல. வசனத்தை நம்புங்க, வசனத்தை வாசிங்க. கர்த்தர் வசனத்துல பேசும்போது இந்த வசனம் உங்களுக்கு வேலையை கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 119ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறான்,
உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி. இவர் ஒன்றும் ரோட்ல வந்து பாயாசம் விற்கிறவர் அல்ல. இவர் எருசலேமையும் யூத ஜனத்தையும் ஆளுகை செய்கிற ராஜா. ராஜா சொல்றாரு, என் கண்ணை தரங்க. உங்க வார்த்தைய பல பாட்டு எழுதினவர், பல சங்கீதங்கள் எழுதினவர். இதுவரை எங்களை நடத்தி வந்ததற்கு நானும் ஏமாத்திரம், என் குடும்பமும் ஏமாத்திரம் சொன்னவர். கர்த்தரையே சொன்னார், நான் 1000 நாள் வாழ்வதை பார்த்திலும் உமது ஆலயத்தினுடைய பிரகாரங்களில் வாழ்கிற அந்த ஒரு நாள் எனக்கு மேலானது. இவர் சொல்றாரு, என் கண்களை. இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்கறதுக்கே வலிக்குது. உண்மையா சம்டைம்ஸ் நான் பேசுறது உங்களை டக்குன்னு குத்துச்சானா அது உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாருன்னு எடுத்துக்கோங்க. வராதே, உன் முகம் காமிக்குது. இப்போ ஐ கேன் சி, எல்லாத்தையும் பார்க்க முடிகிறது. ஏன் தெரியுமா? நீங்க பதறிக்கிட்டு இருக்கிறீங்க விசுவாசம் இல்லாம. எப்படி கரை சேர்ப்போம்? இப்படியே 52 ஆயிடுச்சு, 53 வயசு ஆயிடுச்சு, இப்படியே போகுமா 55 ஆயிடுச்சு. வசனம் இருந்தா நீதிமான் பனைமரம் போல. 85 வயசுல பெட்ல படுத்துக்கிட்டு எனக்கு வீடியோ கால் வர்றாரு. யாரு? தயானந்தன் ஐயா. தயானந்தன் ஐயா அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான், அங்கிள் பிரைஸ்லாட் அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்ன. நீதிமானுக்கு ஒரு கேடு வராதுன்னாரு. அவர் படுத்திருக்கிறது எங்க? பெட்ல. நான் போய் நேராக பார்த்தனால உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி ராஜா மாதிரி இருப்பார். காரில் வந்து இறங்கினார்ல. அப்போ எல்லாம் நான் குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு முத வாட்ச் வாங்கி கொடுத்தது 6வது படிக்கும் போது என்னை கொண்டு போய் டைட்டனில் 1500 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கொடுத்தார். 6வது படிக்கும் போதே. இஸ்ரேல், உனக்கு ஊழிய அழைப்பு இருக்கு, வாயை திறந்தாலே வசனம் தான், வேற ஒன்றுமே இல்லை. ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கினார். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறார். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகும்போது அவர் கிரீடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. காரணம் வசனம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். 53வது ஆண்டு உடைய செலிப்ரேஷன் சென்னையில் இருக்கிற அப்போஸ்தலர் திருச்சபை, ஆவடி திருச்சபை. அவங்க மகங்க 2 பேரும் பாஸ்டர்ஸ், கேப்ரியல் அண்ணனும் ஜோயல்னு சொல்றாங்க. எங்க அப்பா வசனம் 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 வாழ்ந்தாரு. இன்னைக்கு 10,000 பேர் உட்கார்ந்துருக்கிற சபையை சென்னையில் கட்டி 10,000 பேர் நிரம்பி 53வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். காரணம் வசனத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் 14:15 அந்த 119 போடுகிறான், உமது வசனத்தை மறவேன். எழுத பாருங்க. 119:14 போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் என் கூட வாசிங்களேன். அடுத்து வாங்க, அடுத்து கூட 15 வாங்க. உமது வசனத்தை, வசனம் தேவ வசனம், கர்த்தருடைய காரியங்கள். எப்படின்னா அதுல அந்த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்ற தேவ வசனம், வேதம் வசனம் அப்படின்னு இந்த 119ஆம் அதிகாரத்தில் 24 முறை அதுக்கு அதிகமாய் வசனத்தை, வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறார் தாவீது. ஹல்லேலூயா. வசனத்தை. இப்ப சொல்லுங்க, இந்த வருஷம் கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என் மைண்ட்ல இருக்குன்றவங்க கை வருத்தி காமிங்க. வீட்டில் கேலண்டர் தொங்குது, எல்லாம் அண்ணன் மாறலாம் அப்படி பார்க்குறாங்க. அப்படிங்களேன். நீங்க வசனத்தின் மேல பற்று உள்ளவளா இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை செழித்திருக்கும். நீங்க உழைப்பல்ல, அந்த வசனத்துக்கு நேராய் கொஞ்சம் சுவைச்சிங்கன்னா, இது ரொம்ப ஆழமான, இது கர்த்தர் உங்க கூட உங்க இருதயத்தை தொடர்றதுக்கு தான் நான் மெதுவாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் பைபிள் வாசிக்கிறத பார்த்தீங்களா? பார்க்குறீங்களா? இல்லைன்னா குழம்பு இல்லைங்க, வெறும் சோறு தான், உப்பை போட்டுன்னு செய்யுங்க, சொல்லி பாருங்க. இன்னைக்கு வசனம் அவங்களுக்குள்ள இருந்தா அவங்க வாழ்க்கை செழிக்கும். ஆமென். நான் கேட்கறது 10 அதிகாரம் வாசிக்கலாம், 2 அதிகாரம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க என்னடா பண்ற டப்பு டப்புன்னு? ஹல்லேலூயா. அங்க உட்காந்து டொபக்கு டொபக்குன்னு இருக்காரு, அவர் டிஸ்டர்ப் பண்றாரு. கவனிங்க, போகட்டும். வசனத்தை பைபிளை திறந்து, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நீ எஞ்சு வாயன், என்ன வா ஓடியா ஓடியா, இது இறக்கி விட்டுரு, தேங்க்யூ, குட் பாய், அண்ணன் முதல்ல உட்கார், இங்க உட்கார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், குறையே இல்லைன்னா எப்படி? கர்த்தர் உங்களுக்கு யார் இருக்கணும்? அவர் லீட் பண்ற பாதையில போனீங்கன்னா என்ன இல்லை? குறை இல்லை. ஆமென். அவர் நடத்துகிற பாதையில்
அங்க சங்கீதக்காரன் இன்னொரு வசனத்தில் எழுதுகிறார் பாருங்களேன். இன்னொரு வார்த்தை எழுதுகிறார், உமது வசனத்தை கை கொள்ளுவேன். அடுத்த வசனம் நினைக்கிறேன், அடுத்து போடுங்க, 17 போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உமது வசனத்தை என்ன செய்வேன்? இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்தமே மைண்ட்ல இல்லையே, எப்படி நடத்துவார்? சூரியன் வரலாம் வராம போலாம், நம்ம பாஷையில பேசுற. சந்திரன் இல்லாம இருக்கலாம், ஆனா சொல்றாரு கர்த்தர், நானே உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி, உங்களுக்கு மகிமையுமாய். அவர் தான் என் வாழ்க்கை. ஒரே வருஷம் இந்த வாக்கு தத்தம் என்னன்னா, இன்னும் வருதோ வரலையோ என் கூட யார் வர்றா? மகிமையானவர் வருகிறார். இந்த வருடம் வாக்கு தத்தம் யார் வராங்களோ இல்லையோ, நீங்க வரனா வாங்க, போறதுன்னா போங்க, என் கூட அண்ட சராசரங்களை படைத்தவர் மகிமையாய் வருகிறார். அல்லேலூயா. எப்படி வருகிறார்? மகிமையாய் வருகிறார். நானே உனக்கு மகிமையாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி. ஏசாயா 51 அதிகாரம் 4வது வசனத்தை ஸ்கிரீன்ல வாசிக்க போறோம். ஏசாயா 51:4. இந்த வசனம் தேவ வார்த்தை, வசனம் தேவன் இப்படி சொல்றோமே, இந்த வெளிச்சம், வசனம் என்றால் வார்த்தை, வார்த்தையின் வெளிச்சம். வாசிக்கலாமா? 51:4. என் ஜனங்களே, ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வருது உங்களுக்கு தான். என் ஜனங்களே, எனக்கு யாருக்கு செவி கொடுக்கணும்? இந்த ஒரு வாரம் நம்ம யாருக்கு செவி கொடுக்குறோம்? நீ யோசிங்க. ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த ஒரு சந்தோஷமே இல்லையே? அப்படியே படுக்கிறோம், எந்திரிக்கிறோம், காலைல பல்லு தேய்க்கிறோம். கர்த்தருக்குள் இருப்பதே மன மகிழ்ச்சி. ஆமென். எது மன மகிழ்ச்சி? கர்த்தருக்குள். எப்படி கர்த்தருக்குள்ள இருப்பீங்க? பைபிளை பூரா கிழிச்சு ஃபுல்லா ஒட்டிடுறதா? சொல்லுங்க. ஒரு வசனம் அந்த நாளில் உங்களை நடத்தினா அந்த வசனத்தின் வல்லமை உங்களை நடத்திக்கிட்டே இருக்கும். மனுஷன் 44 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும். இதுதான் வசனம். ஒவ்வொரு வார்த்தை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா, குறை வருதா? சிங்கமே பட்டினியா இருக்கும், நான் என்ன செய்ய மாட்டேன்? இதை பேச அனுபவிக்க நம்ப யாரு முன் வராங்களோ அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஜனங்களே என்ன சொல்றாரு? செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை. வாக்குனா என்னது? வார்த்தை. வார வாரம் பிரசங்கம் பண்றோமே, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க திருப்பி போய் கேட்கறீங்களோ கேட்கலையோ எனக்கு தெரியல. அந்த வசனத்தை வீட்டில் டிவிலையாவது போட்டுவிட்டு அந்த 1-2 வார்த்தையாவது உங்க காதை தினந்தோறும் தொட்டா, இனி அதிகமாக நடத்தினார். தடைகளை உடைக்கிறவர் முன்பதாக போகிறார். இந்த வாரம் முழுவதும் அதுதான் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர்னா இருக்கிற உலக இராணுவங்கள், எல்லா இராணுவங்களை காட்டிலும் சர்வ சேனை அது. அல்லேலூயா. தூதனை அனுப்பினார். எசேக்கியா ராஜா சனகரிப்பு எதிராய் வரும் பொழுது 4ஆகமம் 32 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்க போய் ஆண்டவர்கிட்ட அபயம் இடுகிறார். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி எல்லாரையும், அதுதான் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. சத்தமாலிலே சொல்லுங்களேன். இன்னொன்று, வசனம் வாசித்தாலும் வசனம் பேசினாலும் தூக்கம் வரும். அது ரொம்ப விசேஷித்தவர்கள். கவனிங்க. வசனம் வாசிச்சாலும் சொல்லுங்களேன். வசனம் வாசிச்சாலும், இன்னைக்கு நான் ஏன் டைம்னு சொல்லிட்டேன். வசனம் வாசிச்சாலும் வசனத்தை பேசினாலும் என்ன வரும்? நான் மலிபடுத்த சொல்றேன், ஒரு நாளும் சர்ச்சில் இருந்து நான் தூங்குனதே கிடையாது. தூக்கமே எப்படி தூக்கம் வரும்? எப்படிங்க தூக்கம் வரும்? டாக்டர் ஊசி குத்துங்க டாக்டர் அப்படியே சொல்லுவீங்க. அவங்க இங்கே இருக்கும் போதே இங்கே அப்படியே ப்ரெஷர் ஏறும், 120 130. அது குட்டியோண்டு எறும்பு கடி மாதிரி இருக்கும். அந்த ஊசிக்கு நல்லா ஊசி சின்ன பிள்ளை போடும்போது, ஏன் வரப்பா இருக்க, வரப்பா குத்துறல, வரப்பா ஏன் அங்கே தூங்க வேண்டியதானே? அப்படிங்களே. ஆலயத்தில் வசனம் கேட்கும் போது நீங்கள் முதல் தூங்கவே கூடாது. அப்படி தூங்குனீங்கன்னா உங்களுக்குள்ள வசனம் போகாது, போகவே போகாது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நான் பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை. என் கதை அல்ல, என்னுடைய சோகம் அல்ல, என்னுடைய சந்தோஷம் அல்ல, என்னை நடத்துகிற சர்வ வல்லமையின் வார்த்தை அது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் வாசிங்க. வேதம் வாசிங்க. வேதம் எண்ணிலிருந்து. இப்ப வேதம்னா யார்கிட்ட வருது சொல்லுங்க. அப்ப வசனம்னா யாரு? வசனம் வார்த்தைனா யாரு? எப்ப மீடியாவில் இருக்கிறவங்க சொல்லுங்க, வசனம்னா யாரு? வசனத்தை எழுத வைங்க. நேற்று ஒருத்தர் எழுத வச்சேன்.
ஒரு அதிகாரத்தை எழுதுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு வசனத்தை தமிழில் வாசிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் இங்கிலீஷ் பைபிள் கொடுத்தோன்னா இங்கிலீஷ் பைபிள் ஈஸியாக வாசித்தாரு. அதெல்லாம் இல்லை, தமிழ்லையும் வாசிக்கணும். எனக்கே இப்போ தருகணத்தை போகுது, பரவாயில்ல, ஆனால் வாசிக்கணும். இப்போ வசனம்னா யாரு? இப்போ சொல்லுங்க, யாரு? இப்போ நீங்கள் யாரை வாசிக்கிறீங்க? இப்போ வசனம் வாசிக்கும் போது இந்த மைண்டு உள்ள போகுது. அப்போ வசனம்னா யார் உள்ள போறா? சத்தமா சொல்லுங்க. இவர் உள்ள போனாருன்னா என்ன வருது? இப்ப வாட் கோஸ் இன். ஆமா, ஹல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? உங்க வீட்டில் இனிமேல் குட்டியாவது ஒரு வசனம், அட்லீஸ்ட், ஆமென், கொஞ்சமாவது நீங்க வாசிச்சு அந்த வசனத்தை ஆராயணும். வாசிக்கிறேன் டக்குன்னு போய் உம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் சோத்திர சோத்திர ஆண்டவர் அல்லேலூயா ஆமென் அப்படிங்கன்னா எவ்வளவு வேகமாக வாசிங்களோ அவ்வளோ வேகமாக வசனமும் வெளியே போயிடக்கூடாது. கொஞ்சமாக வாசித்தாலும் அது ஆராயணும். நீர் எங்கள் கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியத்தை காண்பிப்பேன்னீங்கல்ல, எப்படியெல்லாம் காமிப்பீங்க? எப்படியெல்லாம் காமிச்சிருக்கிறீங்க? எனக்கு எப்படி காமிக்க போறீங்கன்னு பேசுங்க. ஆச்சரியமாய் கர்த்தர் உங்க கூட பேசுவார். He will show, காமிப்பார். திடீர்னு ஒரு பாட்டு மூலமா வருவார், ஒருத்தர் வருவாங்க, நீங்க நினைச்சிருக்கிறத அவங்க வாயிலிருந்து பேச வைப்பார். எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? இதை தான் நினைச்சிட்டு இருந்தா நீங்க பேசிட்டீங்கன்னா அவங்க நம்ம லக்கி பர்சன் கிடையாது. கர்த்தர் அனுப்பி இருக்கிற ஒரு டூல். ஹல்லேலூயா. தேவன் அனுப்பி இருக்கிற ஒரு கருவி. ஆமென். இப்ப வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாய். இப்ப உங்களுக்கு வெளிச்சமா யார் இருக்கா? கர்த்தருடைய வசனம். சொல்லுங்க. சங்கீதக்காரர் சொன்னார், எனக்கு கால்களுக்கு தீபம். இப்ப நீங்க 11th போறீங்க, 12th போறீங்க, காலேஜ் போறீங்க, டீச்சரா வேலை செய்றீங்க, கடை திறக்க போறீங்க, ஒரு வசனத்தை வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு போய் அந்த கடையை திறங்க. அந்த நாளெல்லாம் அற்புதம். அல்லேலூயா. உங்க ஆபீஸ் டேபிள்ல போய் உட்கார போறீங்க, மாதம் சம்பாதிக்கிறவங்க உட்காரும் போது சுத்தி பாருங்க, பார்த்துட்டு அந்த வசனத்தை நம்புங்க. உங்களுக்கு சின்ன டைரி இருந்தா, இன்னைக்கு நோட்ஸ்லாம் எடுக்கிறதே இல்லை. எங்க பேசின பிரசங்கத்தை கூட யூடியூப்ல போட்டு பார்க்கல, நோட்ஸுக்கு போயிட்டே இஸ்ரேல். அதெல்லாம் அந்த காலம் இஸ்ரேல். வசனம் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இன்னும் நல்லா புரியுற மாதிரி ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் வாசிங்களேன். ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரிந்தது தான். 1:1 வாசிங்க. யோவான் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை இப்ப யாரா இருக்கு? இப்ப இந்த தேவன் எங்க இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். இப்ப வார்த்தை உங்களுக்குள்ள போனா இப்ப யார் உள்ள போறா? 14வது வசனம் போடுங்க, 14 போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். பின்னாடி இருக்கிற எல்லாரும் வாசிக்கணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இப்ப எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் வீட்டுக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செய்கிறது? இனி கிரியை செய்ய போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். உங்க பிள்ளைகள், உங்க கணவன், உங்க மனைவி, உங்க தாத்தா பாட்டி வசனத்தை வாசிச்சு நம்ப போறாங்க. அந்த நம்புகிறதுனாலே பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தையாவது சொல்லுங்க, ஒரு வசனத்தையாவது ஒரு நாளைக்கு நம்புங்க. ஆமென் சொல்லலாம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்றேன். நான் நிறைய நேரம் சொல்லுவேன், சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால். பிரச்சனை வந்த உடனே எனக்குள்ள வசனம் வரும். பிரச்சனை வந்துருச்சு, கர்த்தருடைய எண்ணெய் என் மேல வரப்போகுது, என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை. இப்படிப்பட்ட வசனத்தின் மகிமை உங்களையும் என்னையும் நிரப்பும் பொழுது ஆசீர்வாதம். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை நேசிக்க போறீங்க? ஆமென். இன்னைக்கு நான் நிறைய காரியத்தை நேசிக்கிறோம். ஒரு வாரம் முழுவதும் இருக்கிறது, 24 மணி நேரம் இருக்கிறது. இதுல நீங்க கொஞ்சமா செலவு பண்ணாலும் 1000 மடங்கு அதற்கான பலன் உண்டு. இந்த வார்த்தையில நீங்க பண்ணுகிற செலவு கொஞ்ச நேரம் தான். 24 மணி நேரம் வாசிக்கிறீங்களா? அவ்வளவுதான், வானமே திறந்துடும். நான் சொல்றது கொஞ்ச நேரம் வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த 5 நிமிடம் 10 நிமிடம்
அரை மணி நேரம், 1 மணி நேரம் நீங்க செலவிடுகிற ஒவ்வொரு செகண்ட், வசனத்தில் செலவு பண்ணுகிற ஒவ்வொரு நொடியும் மேலான கிரியைகளை பரலோகத்திலிருந்து பூமிக்குள்ளே செயல்படுகிறது. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இயேசு உயிரோடு எழுந்தார், அறையப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தினார். அங்க எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் நடந்து போகிறார்கள். அங்க ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன். அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 16ஆம் வசனம் 24:16 வாசிக்கலாம். அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள். ஹலோ, இன்னைக்கு நம்ம இயேசு தான் கூட பேசுறார். யார் பேசிட்டு போறார்? ஏசப்பா தான் பேசுறார். என்னப்பா தனியா போறீங்க, எங்க இருந்து வரீங்க? இவங்க உனக்கு தெரியாதா? எருசலேம்ல இருந்து நடந்ததெல்லாம் தெரியாதா? நீ உங்க ஒரு ஆளு தான்ப்பா நடந்த. ஏசப்பாவுக்கு ஸ்டோரி சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஸ்டோரி சொல்றோம், ஆனா கூட இருக்கிறவர் யாருன்னே தெரியாம ஸ்டோரி சொல்றோம். ஆண்டவரே என்னென்ன பிரச்சனை தெரியுமா? ஏன் அவருக்கு எல்லாமே தெரியாதா? வசனம் தெரிஞ்சா நீங்க பிரச்சனையை சொல்லாம, இந்த வார்த்தையின் வல்லமை என்னை பிழைக்க வைக்கும், நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தாலே நீதிமான் பிழைப்பான். இது தெரியாதனால அங்க ஒரு ப்ராப்ளம், இங்க ஒரு ஜெப குறிப்பு, 2வது இங்க ஒரு லெட்டர் எழுது, அங்க ஒரு இமெயிலை போடு. ஆனா இங்க ஜெபமே பண்றது இல்ல, வசனமும் வாசிக்கல. ஆனா என்ன செய்யுது கவனிங்களேன். ஆண்டவர் போகிறார், ஆண்டவரை அறியாதபடி அவங்க கண்கள். இன்னைக்கு வசனத்தை நீங்க நம்பாதபடி திசை திருப்புகிற அநேக காரியங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, நமக்குள்ளே இருக்கு. சும்மா இருக்கிறீங்களா? வரீங்களா? டீ குடிக்க போலாமா? உடனே போயிடுவோம். கவனிங்களேன். இந்த வசனத்தை நீங்க பற்றிக்கொள்ள 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 உங்க வாழ்க்கை மாறுகிறத பார்ப்பீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுங்க, மாற்றம். ஆமீன் சொல்லுங்களேன். மாற்றம். இன்னைக்கு என்ன மாற்றமா இருக்கு? 10 வருஷம் முன்னாடி கொஞ்சம் காசு இல்லை, அந்த காலத்துக்கு ஏற்ற ட்ரெஸ் வாங்கியிருப்போம். 300 ரூபாய்க்கு ஒரு சட்டை. 10 வருஷம் கழிச்சு காசு வந்துருச்சு, 800 ரூபாய்க்கு ஒரு சட்டை. அவ்வளோதான் மாற்றம். நான் கேட்கறது, ஆவியில என்ன மாற்றம்? அவரை அறியாதபடி அவங்க கண்கள். பிரதர், நீங்க இன்னும் உயரணும். சொல்லுங்களேன், நான் இன்னும் உயரணும். ஹல்லேலூயா. அந்த ஸ்கேல் தான் இருக்கா? ஓ ஹல்லேலூயா. கிருபை, ஹல்லேலூயா. கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நாளெல்லாம் நன்றி ராஜா, வாழ்நாளெல்லாம் உங்க கிருபை எங்களை காத்ததா, நாங்கள் உயிர் வாழ்கிறோம். உங்க தயவு எங்களை, நாங்கள் உங்க கிருபை எங்களை காத்ததா, நாங்கள் உங்க தயவு எங்களை, நாங்கள். கைத்தட்டி சொல்லுங்க. கிருபை மேலானது. சின்ன பிள்ளைங்க, கிருபை, கிருபை மேலானது, உம் கிருபை. நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாளெல்லாம். பிரதர், டைமே இல்லை. நானே சொல்லியிருக்கேன். நான் சொல்ல, இந்த வசனம் என்னை அதிகமாய் என்னை தாக்கி கொண்டு இருக்கிறது. பைபிள் வாசியா எங்க ஃபுல்லா பிஸி. ஆனா என் பிஸி பெருசா இல்லை, இதுல தான் பிஸியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஏய் பைபிள் படுறா, பைபிள் படுறா. காலேஜ் போகும்போது என்ன படிச்சிடுறேன், கேலண்டர் கிட்ட போய் பார்க்க வேண்டியது. அப்படியே ஒரு முறை, கேலண்டர் என்ன ஒரு முறைக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி அல்ல. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோனில், பைபிளில், போகிற இடத்துல இந்த வசனம் நம்மளை பிழைக்க வைக்கிறது. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார் இருக்கீங்களேன். வார்த்தையின் வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே கிரியை செய்யலைன்னா
இந்த இடத்துல இருந்து இன்னொரு மேலான அனுபவத்துக்கு போக முடியாது. காமிக்கிறேன், மேலான அனுபவத்தை காமிக்கிறேன். இவங்க இயேசுவோட நடந்து போறாங்க. ஆனா இவங்க கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? மறைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஏசப்பா என்ன செய்யறாருன்னா வசனங்களை பேசுறார். சத்தமா சொல்லுங்க, என்ன பேசுகிறார்? 23 போடுங்களேன், 23 போடுங்க. ரொம்ப இது நான் பேசல, ஏசப்பா பேசினது தான். அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்ப வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை, ஆமா, அடுத்து அப்படியே வாங்க, ரைட் வாங்க, அடுத்து வசனம் போங்க குயிக்கா. அடுத்து 25க்கு வாங்க, 25. தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது அவர் சொன்ன யாவையும் என்ன சொல்றாரு? இப்ப என்ன கடைசி வரிய வாசிங்க. புத்தி இல்லாத ஆளுமே இன்னே பாக்குறீங்க, வாசிங்க. புத்தி இல்லாத வசனம் தெரியலன்னா அதுதான் ஆன்சர். ஆண்டு சொன்னாரு, தீர்க்கதரிசி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவர் அடிக்கப்படுவார், ஒடுக்கப்படுவார். ஆனா 3ஆம் நாள் என்ன செய்வாரு? ஆமா, மந்தைகள் சிதறி ஓடுகிறது போல ஓடுவார்கள். நீங்க தான் இயேசுவான உடனே பூரா கூட இருந்த ஆளெல்லாம் ரவுண்ட் அடிச்சு ஓடிருச்சு. இன்னைக்கு பிரச்சனைன்னா எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா வசனமாகிய ஆண்டவர் ஓட மாட்டார். ஹலோ, இவங்க ஊரை விட்டு ஓடுறாங்க, எந்திரிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டாங்க, ஸ்திரீகள் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க, பயந்து ஓடுறாங்க. பயந்து ஓடுகிறவங்களை தேடி வசனமாகிய மாம்சமாகிய ஆண்டவர், வார்த்தையாகிய கர்த்தர் இவங்களை தேடி போறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் வசனத்தின் மூலமாய் உங்களோட கூட கர்த்தர் தேடி வருகிறார். அவரை பேசுகிறத உங்க இருதயம் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் பேசுகிறார், ஒவ்வொரு வாரம் பேசுகிறார். நீங்க புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாள்ல இருந்து இங்க பேசுகிற வசனத்தை இந்த வாரம் முழுவதும் அடுத்து இருக்கிற 6 நாளும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி பாருங்க. ஃபுல்லா பார்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா வசனத்துல. இப்ப என்ன பேசினாரு? சங்கீதம் 119 எடுத்தாரு, அடுத்து யோவான்ல வாசித்தாரு, லூக்கால வாசி 8ஆம் அதிகாரம் வாசித்தாரு. வசனங்கள் இருக்கிறது, குறிக்கலன்னா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், வசனத்தோட யூடியூப்ல வருகிறது. ஹல்லேலூயா. இப்ப லூக்கா 24ஆம் அதிகாரத்தை வாசிச்சாங்க, இதை வாசிப்போம். அவங்க சொல்றாங்க ஆண்டவரோட கூட போகிறார்கள். இன்னொரு 27 வசந்த வாசிங்க, 27 போடுங்க, 27. தேங்க்யூ ஜீசஸ். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு வசனத்தை விவரித்து காண்பித்தார். எத்தனை முறை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் வசனத்தை காண்பிக்கிறார். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன், நீங்க செடிகள் கொடிகள், நீங்க கணிதர்கள், ஆசீர்வாதத்தை குறித்து பேசினாரே, அதெல்லாம் நீங்க உங்க மைண்டுக்குள்ள நீ செய்கிற எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. போன வாதம்லாம் ஆசீர்வாதங்களை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வாரம் கேட்டுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை செருப்பு போடும் போதே கழட்டி விட்டு போயிட்டீங்கன்னா அது கிரியை செய்யாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஸ்கூலுக்கு 10வது படிக்க வைக்கிறோம், டெய்லி ஸ்கூலுக்கு போனாங்க, ஆனால் மார்க்கில் டவுனு. ஏன்? படிக்கல. ஏன் மார்க்கில் டவுனா என்ன அர்த்தம்? படிக்கல, ஹோம்ஒர்க் செய்யலை. இதே அவங்க நல்லா ஃபுல்லாக ராத்திரி பகலும் தூங்குறதெல்லாம் குறைச்சிட்டு எப்போ பார்த்தாலும் புக்கு படிப்பு ரீடிங்கு ஹோம்ஒர்க்கு, மார்க் எப்படி இருக்கும்? சூப்பர் சொல்றார். எப்படி? ஒரே வார்த்தையில் எப்படி? சூப்பர். வசனம் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி வேலை பார்த்தா நீங்கள் சூப்பர். சொல்லுங்க, வசனம். சத்தமா சொல்லல, வசனம் என் வாழ்க்கையில் கிரியை செஞ்சா நான் டெய்லியும் சூப்பர். அவன் ஸ்டார்ட் பண்ணும்போதே தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை பாதுகாக்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். உன்னதமானுடைய மறைவில் நான் வாசம் பண்ணுகிறேன், அவருடைய நிழல் என் மேல இருக்கு. இரவின் பயங்கரத்துக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி என்ன நீங்க மாத்தி மாத்தி சொல்லலாம், தப்பே இல்லை. உங்க பாஷை சொல்லலாம். நைட் ஆனா ஆண்டவர் பாதுகாக்கிறார், சூரியன் வந்தா எந்த பிரச்சனை வராது, இந்த 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 என்ன சொல்லுவீங்க, கொள்ளை நோய் என்ன சொல்லுவீங்க, இந்த கொரோனா என்ன செய்யாது, என்ன உங்க பாஷையில் கூட பேசலாம், நோ ப்ராப்ளம். ஆனா அந்த வார்த்தையை நம்ப வேண்டும். இல்லையே சொல்லுங்களேன். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? இந்த நாட்களிலிருந்து உங்க வசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்ச பெருகணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த இப்படியே ஸ்டாச்சு மாதிரி இப்படியே உட்காந்துட்டு போனீங்கன்னா நல்லா தான் இருப்பீங்க, ஆனால் மேலான அனுபவத்துக்கு போக முடியாது. யூ நெவர் கம் டவுன் பட் யூ காண்ட் கோ அப். இன்னும் ஃபர்தராக
மூவ் ஆகணுமா? ஆனால் இவருக்குள்ளே இருப்பீங்கன்னா நீங்கள் போல தடைகளை உடைக்கிறவர் யார் போகிறார்? பிரச்சனை உடனே சொல்லலாம், தடைகளை உடைக்கிறவர் என் முன்னாடி போகிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சமாதான காரணர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. வழக்காடுகிறவர்களோடு வழக்காடுகிறவர். நான் சண்டை போடலாப்பா, ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேசிக்குவார். போயிட்டே இருங்க, கர்த்தர் ஜெயம் எடுப்பார். எஞ்சி போயிடாதீங்க. அல்லேலூயா. சத்தம் அவர்களே சொல்லுங்களேன். 45 போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அந்த அதிகாரத்தில் தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே இருக்கு. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை, ஒரு கை தட்டு கொடுங்களேன். என் மனசை திறந்துட்டாரு. நல்லா கை தட்டி கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இனிமேல் வீட்டில் உங்கள் டைமில் வசனத்தை வாசிக்க போறீங்க? ஆமென். வாசிக்கிறது மட்டும் இல்லை, ஆராயணும். என்ன ஆராயணும்? அதை 4 வார்த்தை வந்து நிற்கணும். நின்று அப்படியே பிரியாணி மொத்தமாக இறக்கிறோம். அப்படியே ஒரு தாழ்ச்சால ஒரு தட்டு, அங்கிட்டு வெங்காய பச்சடியில் ஒரு குழப்பு, அப்படியே எல்லாம் சேர்த்து அப்படி உள்ளே போட்டுன்னு இப்படி போகுது. வசனத்தை ஆராயணும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வசனத்தை, அன்புக்கு ராஜா என்ன செய்யணும்? வசனத்தை ஆராயணும். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? இந்த வசனத்தை சுவைக்க சுவைக்க தேனிலும் தெவிட்டாத தேவனுடைய வல்லமை அதில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ரெகுலராக ரீட் பண்ணுறீங்களா? நான் அதுக்கு எதிராளி அல்ல. யூ கேன் கோ, நீங்கள் தாராளமாக வாசிக்கலாம். இதிலிருந்து இன்னொரு ஆழமான அனுபவம் தெரியுமா? அதை அருமையாக ஆல்டன் என்ன சொன்னார். அந்த மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், அந்த எக்ஸோடஸ்ல தான் வருது, 13ஆம் அதிகாரத்துலையா? நான் மன்னிக்கணும், இதில் அந்த அதிகாரத்தில் வருது. அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இதை கிட்டத்தட்ட ஒரு 2-3 months வாசிட்டே இருந்தாராம். 2-3 மாதமா அந்த பகுதியை வாசிட்டே இருந்தாராம். அதில் பிறந்தது தான் இந்த பாட்டு. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை, அந்த 3 மாதம் அதை வாசிட்டே இருந்திருக்கிறார். அதில் வாசித்த போது பிறந்தது தான் இந்த பாட்டு. இல்லையே சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த பாட்டு எங்கெல்லாம் பாடுறோமோ அங்கெல்லாம் இந்த மேகத்தின் ஸ்தம்பம் இறங்குறத நாங்கள் பார்க்குறோம். பயங்கரமான ட்ரை பிளேஸாக இருக்கும். தஞ்சாவூர்லாம் முதல் நாள் இந்த கவியை ஆரம்பித்த உடனே அந்த மைதானம் முழுவதும் கர்த்தர் இறங்குகிறதை பார்க்கிறோம். வழியிலே சொல்லுங்களேன். இங்கே சகாயம் இருக்கிற ஐயா எந்திரிச்சில்லுங்க. ஐயா எந்திரிங்க, ஒரு கைத்தட்டு கொடுங்கப்பா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். அந்த டி மைனர்ல இருக்கலாம். அவர் இப்போ ஹோம்ல இருந்து 2 புது பாடலை கர்த்தர் அவர் கொடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறார். 2 புது பாடல். என்ன அற்புதம்னா, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள பாஸ்டர் ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பார், நல்ல ஒரு பாட்டு போடுங்க, நல்லா நம்ம சர்ச்சு சார்பாக ஒரு பாட்டு போடுவோன்னு. ஒன்று வந்து சியோன் குமாரத்தியன் கொடுத்து ஒரு பாடல், இன்னொன்று ஆவியானவரை குறித்த பாடல். ஃபாதர் பெர்க்மன் செய்யாக்கு இசை அமைக்கிற அருமையான பென்னி அண்ணனுக்கு நான் போட்டு காமிச்சேன். 2 பாட்டை கேட்டுட்டு அண்ணன் சூப்பராக இருக்குன்னாங்க. இப்போ இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நம்ம சபை சார்பாக ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ண போகிறோம். வசனத்தில் வந்த பாடல். தேங்க்யூ ஐயா, உட்காருங்க. ஐயாவை மறைச்சிட்டு நான் போய் நின்றுவேன். பாட்டு யாரோடது? அப்படியே இல்லை, இங்கேயே எடுக்கலாம். நீங்கள் பாடுற மாதிரி அழகாக எடுக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு உணவாய் மாற வேண்டும். வசனம் தான் என் உணவு பாடுறார். உங்கள் சமூகம் தான். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பணும். ஒவ்வொருவரையும் நம்ம சபை அடுத்து இருக்கிற மாதங்களில் இந்த வார்த்தையை கேட்க கேட்க, அதை சுவைக்க சுவைக்க, அதில் இருக்கிற அந்த சாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது. கலகம் இல்லாத திருவசனமாகிய இந்த ஞான பாலின் மேல் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? இப்போ ஆமாம், டீ பற்ற வைக்கிறோமோ இல்லையோ என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு? ஆமாம், டீயை குடிச்சிக்கிட்டே இல்லையா சொல்லுங்களேன். டீ குடிக்காமல் எப்படி தூங்கி விழுந்துருவேனே, டீ மேலே விழுந்துடாமல் பாதுகாத்தாரே. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வைக்கிறீங்களோ இல்லையோ, என்ன பற்ற வைங்க? சத்தமாக சொல்லுங்களேன், வசனத்தை. அல்லேலூயா. சந்தோஷமா வெளியே சொல்லுங்களேன். மனதை திறந்தார். சொல்லுங்க, என் மனதை திறந்துட்டார். எத்தனை பேர் திறந்திருக்கிறார்? அல்லேலூயா. ஆராதனை முடிஞ்ச உடனே சாயங்காலம் வரைக்கும் அப்படியே பைபிள் வாசிக்கலாமா? வசனத்தை ஸ்க்ரீனில் போட்டுக்கிட்டே இருப்போம். சாப்பிட போகக்கூடாது, ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது, சாயங்காலம் வரைக்கும் வாசிட்டே இருக்கலாம். அப்படின்றவங்க வெளியில சொல்லுங்க. அப்பா, செய்தியை முடிச்சிடலாம்ப்பா உங்களுக்காக. அப்படிங்களேன். அடுத்த மாதம் தயானந்தன் பாஸ்டருடைய மருமகன் இங்கே செய்தி கொடுக்க வருகிறார், ஐசக் அண்ணன்.
72 மணி நேரத்தில் சபையில் 100 பேரை உட்கார வச்சு முழு வேதத்தை படித்து முடிச்சு, முட்டிலே நின்று முழு வேதத்தை படித்து முடிச்சு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கிறார். வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு, பல ரெக்கார்டு. நான் உங்களுக்கு அடுத்த வாரம் போட்டு காமிக்கிறேன். ஹல்லேலூயா. வேதத்தின் மேலே அப்படி ஒரு பிரியம். 72 மணி நேரத்துக்குள்ள சபை விசுவாசிகளை வைத்து வாசித்துக்கிட்டே மைக்கில் நான் ஸ்டாப்பாக வாசித்து ரெக்கார்டு வாங்கிட்டார். இப்போ யாருக்கு பெரிய ஆசீர்வாதம்? ஐசக்கண்ணனுக்கு. உங்கள் வாழ்க்கையில் தேவனை நேசிக்கிறதுக்கு அடையாளம் இதுதான் இல்லையே, சொல்லுங்களேன். சரி, இந்த வசனத்தை நேசிக்கிறதுனால கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை 2 நிறைய இல்லை, 2 மாதம் சுருக்கமாக உங்கள் டைமில் முடிச்சு உங்களை அனுப்ப ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என் கூட வாசிக்கல. நித்திய ஜீவன் உண்டு, இதை வாசிக்கிறவங்க எப்பையும் வாழ்ந்திருப்பார்கள். வாசிக்கலாமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வாழ்வு, உலகத்தில் இல்லைனாலும் எனக்கு வாழ்வு. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் வேகத்தின் ஆசீர்வாதம். நித்திய ஜீவன் உண்டு, எட்டர்னல் லைஃப். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த வசனம் நடத்துது. இந்த உலகத்தை முடித்த பிறகு இந்த வசனம் நினைச்சது என்ன? நடத்துகிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. 38 போடுங்க. 38 ஒரு வரி இருக்கு பாருங்களேன். அவருடைய வசனம் வாசிக்க, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில். நிறைய நேரம் நம்ம ஆண்டவரை நம்பாதனால தான் வசனம் வேலை செய்யலை. நீங்க அனுப்பின இயேசுவை நம்பினீங்கன்னா அவர் உங்களை பாதுகாக்க வல்லவர். முட்டிட்டு மோதிட்டு வந்து அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அந்த இடத்துக்கே வராதிங்க. எப்போதும் முட்டாம மோதாம இந்த இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் அப்படி இருந்தேன், நீ இந்த சாட்சியெல்லாம் இப்போ வேண்டாம். நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தை சத்தமாக சொல்லுங்க, வசனத்தை தரித்து கொள்ளுங்க. நான் வசனத்தை நான் வசனத்தை என்ன வஸ்திரமாக வச்சுக்கல, நான் ஆண்டவரை நம்பலன்னு அர்த்தம். வசனத்தை தரித்து கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், அதே அதிகாரத்தில் 40 வாசிங்க, 40 வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி. ஹலோ, இந்த வசனத்தில் ஜீவன் இருக்கு, ஆனால் இதை வாசிக்க எனக்கு மனசே இல்லை. எப்படி இருக்கும்? சாப்பாடு போட்டேங்க, ஆனால் கோச்சிக்கிட்டு சாப்பிடாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவும் சாப்பிடாம உட்காந்துருக்கும். இதே மாதிரி ஆண்டவர் நீங்கள் வசனத்தை நம்பாத வரைக்கும் பக்கத்தில் இருப்பார். ஏன்னா என்னையவே தந்தேன், என்னை பிட்டு கொடுத்தேன். கவனிங்களேன், ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்து எல்லாம் அந்த அந்த சம்பவத்தில் அப்போ பேதுருவை பார்த்து கேட்குறார், எல்லாரையும் பார்த்து கேட்குறார், நீங்களும் போகிறதுக்கு மனதாக இருக்கிறீங்களா? எல்லாரும் போயிட்டாங்கல்ல, நீங்களும் போக போறீங்களான்னு கேட்டார். அவர் பேர் சொல்கிறாரு, வாழ்வு தரும் வசனம் உம்மிடத்தில் நாங்கள் எப்படியா போவோம்? சொல்லுங்கள், வாழ்வு தரும். நீங்கள் கவனிங்களேன், நீங்கள் மண்டை உங்களுக்கு முடியல நேரம் ஏறி நிற்காது. இந்த முடியெல்லாம் நேரம் ஏறி நின்று அப்படியே புருவமெல்லாம் அப்படியே ஏதோ ஒன்று மாதிரி ஆகி அப்படியே ப்ரெஷரே குறையல. அந்த ப்ரெஷர் குறையாத நேரத்தில் சும்மா பைபிளை திருப்பி 2 வசனத்தை வாசிங்க, முடியெல்லாம் கீழே இறங்கிரும், கண்ணெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிடும், முகமெல்லாம் அப்படியே மலம் மழுக்குச்சார். இதுதான் வசனத்தின் மேன்மை. நான் அனுபவிச்சிருக்கிறேன். ப்ரெஷரான பைபிள் வாசிங்க. இல்லையே சொல்லுங்க, சத்தம் வரமாட்டிருக்கேன். அழகாகிறதுக்கு என்ன வாசிங்க? சத்தம் வராது. எங்கள் பவுடருக்கு மேலேயா? அழகாகிறதுக்கு என்ன செய்யுங்க? வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. நித்திய ஜீவன். இல்லையே சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வர உங்களுக்கு. நிறைய பேர் இருக்கிறோம். எத்தனை பேர் இப்படி நான் இப்படிலாம் உங்களுக்கு தெரியும். இப்போ கை தூக்க மாட்டீங்க. இப்போ கேட்கலாம், 2-3 பேர் கேட்கலாம், அல்ல எப்படிலாம் இந்த வசனத்தோடு இருக்குதுன்னு கேட்கலாம். ஆனால் வர மனசு இல்லை. என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது இல்லையா? 11th 12th படிக்கிறவங்க, காலேஜ் போகிறவங்க, உங்கள் பேரை சொல்லலாம். நல்ல முக்காடெல்லாம் ரொம்ப அழகாக போட்டு, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பால் இல்லை, தயிர் இல்லை, எல்லாத்தையுமே குடிப்பீங்க. வசனம் வாசித்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் இந்த வாரத்தில் எப்படி பதில் சொல்லுவீங்க? ஆராய்ந்து பார்த்தீங்களா வசனத்துக்கு? என்னிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு. எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு பைக் வாங்கி கொடுங்க, எனக்கு நல்ல பெரிய வீடு கட்டி கொடுங்க ஆண்டவரே, இதெல்லாம் ஜெபிக்கிறீங்களே, இந்த ஜெபத்துக்கு பதில் வசனத்தில் இருக்கு.
வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துவேன். சிஸ்டர் நீங்க படிச்சீங்களா? இந்த வாரம் படிச்சீங்களா? குட். வேற சொல்லவில்லை. ரைட். படிச்சுட்டேனே, இதுக்கு மேல ரொம்ப கேட்காதீங்க. அல்லேலூயா. நித்திய ஜீவன் உண்டு. சத்தமா சொல்லுங்க, நித்திய ஜீவன். இந்த வசனத்தை வாசித்தா என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. எப்படி நல்ல கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் செய்தி நேரம் ஓடிச்சு. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. என்ன ஜீவன் உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். நித்திய ஜீவன். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்களேன். அந்த பட்டணத்தார் என்ன பண்ணாங்க? இப்ப மன வாஞ்சையாய் வசனத்தை, சமாதான பிரபு சபையில் இருக்கிற நாம் எல்லாரும் சந்தோஷமாய் வாஞ்சையா என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்ப வசனத்தை, கையை உயர்த்தி காமிங்க, அரை தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா கண்ணை விழிச்சு வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஏழை விடுறத பார்த்துருப்பீங்க, அங்கே சவுண்ட் கொடுப்பாங்க பாருங்க, 300 400. அந்த மீன் கடையெல்லாம் போய் ஏழை விடுறத பார்த்துருக்கிறேன். மன வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும். 2 வார்த்தை, மன வாஞ்சை, அடுத்து தினந்தோறும். சொல்லுங்க, தினந்தோறும். மன வாஞ்சை தினந்தோறும். தினந்தோறும் நான் என்ன செய்கிறேன்? சாப்பிடுகிறேன், குளிக்கிறேன், தூங்குகிறேன். இங்க வசனத்தை வாஞ்சையோடு தினந்தோறும். சத்தமா சொல்லுங்க. ரைட். ஆராய்ந்து பார்த்ததினால் முடிங்க பார்ப்போம். முடிங்க. தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், அதை ஆங்கிலத்தில் போடுங்க, கடைசி வரி எப்படி இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கணும் பாருங்களேன். அதே அப்படியே அந்த 17 11 வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? ஆமா, ஓப்பன் மைண்ட் than those Thessalonians. எப்படி போட்டிருக்காங்க? they were open minded than those. அவங்க மைண்ட் என்ன பண்றதுக்கு? ஆமா, திறந்திருக்கு. இப்ப நம்ம தமிழ் ரொம்ப அழகா போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? நற்குண. சத்தமா சொல்லுங்களேன். வாய் வரலையே. குணசாலினா பேசாம இருக்கிறதா? அப்படிங்க. குணசாலினா நல்ல எப்பயுமே மன மகிழ்ச்சியா, சண்டைக்காரன் இருந்தால் கூட வாங்கினேன் உட்காந்து சண்டை போடுவோனே, அவசரப்படாமல் படப்படன்னு சொல்லுங்க. நான் புதுசு, இதுதான் குணசாலி. வந்தோடனே அப்படி டம்மு டும்முன்னு போட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் ஏறிடும். அதனால் வசனத்தை தினந்தோறும் வாசித்து ஆராய்ஞ்சா யார் அவங்க? ஐயா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவர்கள் யாரு? பார்த்துக்கோங்க. வீட்டில் டமாட்டுமான் இருக்குன்னா அப்போ அந்த ஸ்திரீ எப்படி? இப்போ குணசாலி. என்ன செய்ய? கொண்டு போய் வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு நல்ல ரிம்மு பவுடர்லாம் போட்டு ஒரு சுத்த விட்டு வசனம் வாசிமான்னு சொல்லுங்க. கவனிக்கல. நீங்கள் குணசாலியாக இருக்கணும்னா தினந்தோறும் வாஞ்சையா எதை வாசிக்கணும்? இந்த வசனம் நம்மளை மாற்றுகிறது. என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. உங்களை மாற்றுகிறதா? என்னை மாற்றி கொண்டு இருக்கிறது. நான் ரொம்ப கோவப்படுறாள், உங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மானு கேளுங்க. அப்படியே ஆனால் வாயில் சொற்களில் பேச மாட்டேன், போய்கிட்டே இருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையை ஆண்டவர் நிறைய பேர் வந்து இப்போ எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆவியில் இருந்தால் சோத்திரம் பாஸ்டர், அப்புறம் வேற ஒரு ஆவியில் இருந்தால் சோத்திரமே சொல்லாமல் போயிடுவாங்க. நான் கோபமே பட மாட்டேன். ஏன்னா இந்த வசனம் என்னை மாற்றுகிறது. இல்லையா? சொல்ல மாட்டீங்களே? வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வசனம் மாற்றப்பட்டா எப்பயுமே ஸ்டாண்டர்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்பயுமே. அல்லேலூயா. எப்பயுமே எப்படி இருக்கணுமா? சொல்லி ஜோம் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மைக் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுப்பா, பர்சன் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லுதாங்க. ரைட், தேங்க்யூ. ஹல்லேலூயா. வசனம் உங்களையும் என்னையும் மாற்றுகிறது, குணசாலியாக மாற்றுகிறது. கேரக்டரே மாறுது. முந்தி பட்டுன்னு கடுகு மாதிரி போட்டா பொறிஞ்சிருவா. இப்போ என்ன போட்டாலும் பொரியாம என்னக்குள்ள அமைதியா இருக்கிறாங்களே அப்படின்னா வசனம் வேலை செய்யுது. சிரிக்கிறீங்க நிறைய பேர். நாங்களா பொறிவோம், நீ வந்து பாரு எங்க வீட்டுக்குள்ள. சொற்கள் என்ன செய்யுதான்? கொல்லுது. when you stop speaking உங்களுக்குள்ள ஞானம் பெறுகிறது.
அநேக சொற்களை பேசாமல் அமைதியாயிட்டீங்கன்னா பேசாத ஆளும் புத்திமானா ஆயிடுவான்னு வசனம் சொல்லுவது. பேசாமல் இருக்கிறவங்க அறிவாளி ஆயிடுவாங்களாம். இப்போ நிறைய பேர் பேசாமையே இருக்கிறீங்க, அறிவாளி மாதிரி காமிக்கிறதுக்கு. அப்படிங்க குணசாலியாய் மாற்றுகிறது வசனம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நமக்குள்ள எப்பொழுதும் சமாதானம் இருக்க வேண்டும்.